நாங்க பெருசா நினைக்கிற விருது எது தெரியுமா? தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கேரியரா எடுத்த நிச்சயம் நம்மால சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு இஸ்ராயல் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்க. உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக வைத்திருக்கிறது. அண்மையில் இதே நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் கல்வியாளர் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தரக்கூடிய மாணவர்களை பாராட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியை நடத்துவோம். அப்போ கல்வியால் சிறந்த மாணவர்கள் இருந்தார். விளையாட்டால் உயர்ந்த இளைஞர்கள் தங்களுடைய அனுபவங்களை சாதனை பயணத்தை பகிர்ந்துட்டாங்க. காது கேளாதவருக்கான ஒலிம்பிக்ஸ்ல 3 தங்கப்பதக்கங்களை வென்ற 2022 அர்ஜுனா விருது பெற்ற ஜெர்லின் அனிகா அவர்களை தந்தார். தமிழ்நாடு அரசு அவருடைய வெற்றி பயணத்துக்கு எந்த அளவுக்கு துணை நின்றுச்சுன்னு உருக்கமாக பேசினார். அதேபோல் போல்வால் விளையாட்டு தேசிய அளவில் தொடர்ந்து சாதனை படைத்த ரோசி மீனா பால்ராஜ் என்ற வீராங்கனை ஒரு கோல் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்ற அந்த எளிய பின்னணியில் இருந்து தன்னிடம் அவ்வளவு காசு இல்லையே என்று சொன்ன நேரத்தில் நம்ம அரசு தான் எல்லா சப்போர்ட்டும் அன்றைக்கு பண்ணிச்சு. இப்போ தன்னிடம் 6 கோல் இருக்கிறதோட ரயில்வே துறையில தனக்கு தரப்பட்ட வேலையை விட 3 மடங்கு சம்பளத்தோடு தமிழ்நாடு அரசு வேலை தந்திருக்கு என்ற பெருமையோடு சொன்னார். அடுத்து சென்னை காசிமேட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகன் கேரம் வீராங்கனை காசிமாவர் என்ன பேசினார் என்று உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் உலக கோப்பை போட்டியில 3 தங்கப் பதக்கங்களை வென்றவருக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கிச்சு நம்ம திராவிட மாடல் அரசு. இப்படி நம்மை பொறுத்தவரையில ஜெர்லின், ரோசிமீனா, காசிமா போன்ற இளைவர்களோட வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி. அதுக்காகத்தான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக எத்தனையோ ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது. அவங்களும் உலக அளவில் சாதிச்சு அவங்க மேல நம்ம அரசு வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய ஞாபகத்திற்கு வருது. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஏராளமான பணிகளை